சேரமன்னர் குலத்தில் பிறந்தவர் பெருமாக்கோதையார் சேரமான் பெருமாள். சிறுவயது முதல் சிவபெருமானிடம் பேரன்பு கொண்டவர். அரச வாழ்க்கையை விட சிவபூஜை மற்றும் திருத்தொண்டில் ஈடுபட்டார். திருவஞ்சைக்களம் கோயிலில் தினமும் பூஜை செய்து வந்தார். அமைச்சர்கள் வேண்டுகோளால் சேரநாட்டின் அரசராக முடிசூட்டப்பட்டார். ஆட்சியில் நீதி, தானம், கருணை ஆகியவற்றை பின்பற்றி நல்லாட்சி செய்தார். எல்லா உயிர்களுடைய சொற்களையும் உணரும் திறன் பெற்றதால் களரிற்றறிவார் என அழைக்கப்பட்டார். சிவபூஜை செய்த போது இறைவன் சிலம்பொலி கேட்கும் அருள் பெற்றார். பானபத்திரருக்கு பெரும் பொருள்களையும் உதவிகளையும் அளித்தார். சிவபெருமானின் திருவடிகளில் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். சுந்தரர், நம்பியாரூரர் உடன் ஆழ்ந்த நட்பு கொண்டார். இருவரும் பல தீர்த்தலங்களை சுற்றி வழிபட்டனர். தில்லை, சிதம்பரம் சென்று நடராஜரின் திருக்கூத்தை கண்டார். பொன்வண்ண திருவந்தாதி போன்ற பாடல்களை பாடினார். சுந்தரரை மிகுந்த அன்புடன் வரவேற்று சேவை செய்தார். மூவேந்தர்களுடன் சேர, சோழ, பாண்டிய நட்புடன் இருந்தார். சிவபக்தர்களை மதித்து பணிந்து வாழ்ந்தார். சுந்தரர் கைலாயத்திற்கு செல்லும் போது அவரையும் நினைத்து சென்றார். சேரமான் பெருமாள் குதிரையில் ஏறி வானில் சென்று சுந்தரரை தொடர்ந்து சென்றார். இறுதியில் சிவபெருமானால் அருள் பெற்று சிவகணத் தலைவராக கைலையில் நிலை பெற்றார்.